பார்த்து வாமா. கிரிஜா, டாக்டர் பேச்ச கேட்காம இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோமே. எனக்கு என்னமோ பரவாயில்ல அபி. கீதாக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. அத்தை ப்ளீஸ் அழாதீங்க அத்தை. அங்கேயே நில்லுங்க. அக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன். மாமா வேற வந்திருக்காரு. ஆர்த்தி எடுக்காம உள்ள அனுப்ப முடியுமா? கீது பரவாயில்ல கீது. நான் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன், நீ தடங்கல் பண்ணாத. இந்தா பத்தவை. வாக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுக்கலாம். நீ மட்டும் எடுமா அக்கா. சீக்கிரம். ஏன் இப்படி அவசரப்படுத்துற? அக்கா வளரும்னா நிக்க முடியாது கீது. ஓ சாரி சாரி சாரி. இப்போ உள்ள போலாம். அக்கா, அம்மாவும் மாமாவும் எங்க? கீது ஆர்த்தியை கூட்டிட்டு வா சொல்றேன். சரி. கிரிஜா, நீ முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும். உட்காரு. அக்கா, இப்ப சொல்லு, மாமா எங்க? மாமா இன்னும் வரல. என்னது வரலையா? அபின்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி மாமா வந்துட்டதா சொன்னாங்க. இவங்க தான் அபி. நீங்க தான் அபியா? நான் மேற்கொண்டு என்னன்னு கேட்கறதுக்குள்ளேயே ஃபோனை கட் பண்ணிட்டீங்களே. சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருந்தது, அதான் கட் பண்ணிட்டேன். நீங்க மாமா வந்துட்டதா சொன்னீங்க, இப்ப அக்கா மாமா வரலன்னு சொல்றாங்க. அவங்க ஏதோ தவறுதலா சொல்லிட்டாங்க. ஃப்ளைட்ல மாமா வரல. மாமா பேர்ல வேற யாரோ வந்திருக்காங்க. அது இவங்க நம்ம பரத் மாமன் தப்பா நினைச்சிட்டாங்க. அக்கா, மாமா இப்பதான் வரப்போறாராம். வந்துட்டு வர கீது. கரெக்டான டேட் சொல்லுக்கா. அது ஏதோ விசா ப்ராப்ளமா. ஒரு 1 வீக் ஆகும் போல இருக்கு. மாமா ஃபோன் பண்ணாராக்கா? மாமா உனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசுறாரு. அவர்கிட்ட பேசணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன். அவர் வீட்டுக்காவது ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசலாம்ல. அவர் உன்னையும் கேட்டாரு. நான் சொன்னேன், உங்களை என்னை விட கீதா தான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கான்னு. அப்படின்னா நாங்க வந்தது அவளை எனக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சிடுறியான்னு கேட்டு சிரிச்சாரு. அப்படியா சொன்னாரு? அவர் வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அக்கா, அதுக்கு நீ ஒன்னும் சொல்லலையாக்கா? நான் என்ன சொல்றது, நீயாச்சு உன் மாமா ஆச்சு. அவர் வந்தது நீங்களே பேசி தீர்த்துக்கோ. போக்கா. சரி, அம்மா எங்க? கீது ஏன் தொண கேள்வி கேட்டுட்டே இருக்க? அக்கா குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய கொஞ்சு. அவன் எப்படி இருக்கான் பாரு, துரு துரு. டேய் குட்டி செல்லம், என்ன பண்ற? அக்கா அப்படியே மாமா மாதிரியே இருக்கான்ல. டேய், உன்னை பார்க்க இன்னும் அப்பா வரல. மாமா வந்தோடனே அவர் மேல உச்சா போய் உன் கோபத்தை எல்லாம் அவர் மேல காமிச்சிடுன்னு. என்ன யாரும் சம்பிரதாயத்தை கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்க? நீ இப்படி அறுத்தா யாரு சிரிப்பா? சரி அக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம ஹாலுக்கு போலாம் வா. அக்கா ரொம்ப டயர்டா இருக்கா? அக்கா, குழந்தை பிறந்த அன்னைக்கு எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் வா. கிரிஜா, ஏபி, நாம பார்த்தது பரத் தானே? அதுல என்ன சந்தேகம்? என்னை சுத்தி நடக்கிறது எல்லாம் என்னால சத்தியமா ஜீரணிக்கவே முடியல. பரத் உயிரோட இருந்தா இந்நேரம் எனக்கு ஒரு போனாவது பண்ணிருப்பாரு. ஒருவேளை என் நம்பிக்கை தான் பொய்யா? கிரிஜா, நான் என் கண்ணால பரத்தை பார்த்தேன், அவர்கிட்ட பேசினேன். உனக்கு சந்தேகமே வேண்டாம், அவர் பரத் தான். எப்ப வேணாலும் அவர் இங்க வரலாம். நீ சொன்ன தகவல் எல்லாம் வச்சு பார்த்தா அவர் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. ஆனா வரலையே. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணல, ஏன் இங்க வரல? இது எல்லாத்துக்குமே பரத்துக்கு தான் விட தெரியும்.
இங்க பாரு, இதையெல்லாம் போட்டு உன் மனசை குழப்பிக்கிறத விட குழந்தை பக்கம் உன் கவனத்தை திருப்பு. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். உன் பரத் கூடி சீக்கிரம் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு. உன் வார்த்தை தான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அபி. கிரிஜா, நான் ஆபீஸ்க்கு போகணும். இங்க வந்துட்டதுனால இன்ஃபார்ம் கூட பண்ணல. சரி அபி, நீ கிளம்பு. சரி, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். டேக் கேர். வரேன் கௌதமி. வரேன். இவங்க 2 பேர் கூட வந்தாச்சு. ஆனா இன்னும் அம்மாவை மட்டும் காணும். மாமா, அம்மாவை பாத்தீங்களா? என்ன கீதா, எல்லார்கிட்டயும் கேட்டுட்டே இருக்கியா? நான் தான் சொன்னல, அம்மா சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும்னு. அப்போ வரதுக்கு ராத்திரி ஆயிடுமா? காலையில கூட ஆகலாம். சரி, ராதா மாமா எங்க? எத்தனை கேள்விதான் கேட்டுட்டே இருப்ப? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ பாக்குறதுக்காக வெளியில போயிருக்காரு. நீ ஏன் பதில் சொல்றதுக்கு இப்படி சலிச்சுக்கிற? நான் போய் அக்கா குழந்தை கூட விளையாடுறேன், போ. டேய், மணி 11 ஆகுதுடா. தெரியுதுல்ல, சாப்பிட்டு படுத்து தூங்கு. டேய், உங்க அப்பா இன்னும் வரலடா. ஐயோ அக்கா. என்ன கார்த்திக்? ஐயோ, கொடுமை தாங்க முடியல. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பா வரலன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. ஏமா அனாவசியமா எல்லாரையும் டென்ஷன் பண்ற? அப்பா எங்க போயிருக்க போறாரு? வந்துருவாருமா? ஒரு நாள் கூட அவர் 10 மணியை தாண்டினது இல்ல தெரியுமா? அப்பா இங்க இருக்கிற திருத்தணிக்கு தானமா போயிருக்காரு. ஏதோ மொழி தெரியாத ஊருக்கு போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இப்படி பதற. நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டடி. தினம் பேப்பர்ல வர நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது வீட்டை விட்டு வெளியில வரதுக்கே பயமா இருக்குடி. நீ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தேடி தேடி படிச்சுட்டு வீணா பயந்துட்டு இருக்க. அப்பா இப்ப வந்துருவாருமா? அக்கா, நான் சொல்ற மாதிரி செய். முதல்ல அப்பாவுக்கு ஒரு செல்போனை வாங்கி கொடு. இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் திருத்தணி போகும்போது இதே பிரச்சனை தான். சொன்னா அப்பா எங்க கேக்குறாரு? எனக்கு எதுக்குமா செல்லுங்கிறாரு? சரி, இல்ல அட்லீஸ்ட் அடுத்த தடவை அவர் போகும்போது என் செல்லியாவது கொடுத்து அனுப்பு. கார்த்தி, நீ பைக் எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி அப்பா வந்ததும் கூட்டிட்டு வாடா. அம்மா, பைக்ல திருத்தணிக்கே வேணாலும் போய் கூட்டிட்டு வரேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் காணோம்னு அக்கா கிட்ட நீ புலம்ப கூடாது. போனமா வந்தமான்னு இருந்தா நான் ஏன்டா புலம்ப போறேன்? அப்பா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் போனோன்னு கூட்டிட்டு வரதுக்கு கொஞ்ச நேரம் பதறாம இருங்க, அப்பாவே வந்துருவாரு. என்னடி இது? ஏன்டி இப்படி 2 பேருமே என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? நேரம் ஆக எனக்கு திக்குங்குது. சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணுங்கிற? தெரியல. அப்ப நான் சொல்றத கேளு. அக்கா, அம்மாவை சாப்பிட சொல்லு. வேண்டாம், உங்க அப்பா வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். ஏமா, ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுது, இதுக்கே இப்படி பயந்து சாகுற? நான் எடுக்கிறேன். ஹலோ எம்மாடி, அப்பா பேசுறேன்ப்பா. எங்கப்பா இருக்கீங்க? ஏய், அப்பா வாடி. ஆமாமா, கொஞ்சம் நீங்க சொல்லுங்கப்பா. அம்மா, நான் திருத்தணி கோயில்ல தான்மா இருக்கேன். இன்னைக்கு நைட் அங்க வேண்டியதாகி வச்சுமா. ஏன்பா? என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பாத பூஜைமா. அதை நான் முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் ராத்திரி ஆயிடுமா. ஏன்பா, அத கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏமா, என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க காணோன்னு அம்மா இங்க எங்களை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. போனை கொடு. ஏங்க, எப்பங்க வருவீங்க? நாளைக்கு தான் வரேன். ஏண்டி, நான் வரத்துக்கு முன்ன பின்ன ஆளாலும் பிள்ளைங்களை போட்டு தொல்லை பண்ணாதடி. என்ன காக்கா கழுகா தூக்கிட்டு போகுது. ஏங்க, உங்களை காணுமே நான் இங்க பதறிட்டு இருக்கேன். நீங்களும் பசங்களோட சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? சேச்சே, இல்லம்மா, என் நிலைமையை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மாத்திரை? அடடா, மறந்தே போயிட்டேன்டி. நீங்க மறந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஞாபகப்படுத்துறேன். இங்க இருக்கும்போதே பல தடவை நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். மாத்திரை கையில இல்லடி. சரிங்க, பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். இவ ஒருத்தி. சரி பண்றேன். உனக்கு தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்கு. போனவே. சரி. என்ன இப்ப திருப்தியா? போடா, உனக்கு இதெல்லாம் புரியாது. சரி, எங்களுக்கு புரியாமையே இருக்கட்டும். நீங்க வாங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு பரிமாறுறேன். உட்கார் கார்த்திக். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் இருக்காது, நார்மலுக்கு வந்துருவீங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஆபரேஷன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெளியே பொறுத்துக்கோங்க, சரியா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சிங்கப்பூர்ல இருந்து அந்த டிஸ்க் வந்துரும்ல?
வந்துடும் தைரியமா சொல்லுங்க அத்தை. 2 ஹவர்ஸ்ல வந்துடணும். நீங்க சொன்னதை நம்பி தான் ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிருக்கேன். ஆபரேஷன் பண்ணலனா திவ்யாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. டாக்டர் நீங்க போங்க, இன்னும் 1 ஹவர்ல கண்டிப்பா வந்துடும். டிஸ்க் வந்தோன்னே என்ன கூப்பிடுங்க. நீங்க யாரும் அனாவசியமா உள்ள போய் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? லக்ஷ்மி, உன் ஃப்ரெண்டு கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாள்ல? கண்டிப்பா வந்துடுவா பாட்டி. இன்னைக்கு திவ்யாக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சிட வேண்டியதுதான். லக்ஷ்மி, ஆ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டாளான்னு விசாரியே. ஆ ஹலோ. ஷாலினி எங்க இருக்க? எங்க இருக்க? ஏர்போர்ட்லயா? 1 ஹவர்ல வந்துடுவல்ல? கார்ல தானே வந்துட்டு இருக்க? நான் கேட்டு டிஸ்க் வாங்கிட்டு வந்திருக்கல, பத்திரமா இருக்குல்ல? இங்க எல்லாரும் ஒரே பதட்டத்துல இருக்காங்கப்பா. டாக்டர் 2 ஹவர்ஸ்ல ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நீ வந்ததும் நான் உன்கிட்ட நேர்ல பேசுறேன், நீ வா. ஓகே. கண்டிப்பா வந்துடு. ஓகே. என்னம்மா சொன்னா? அவ ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டே இருக்காளாம். நீ போனை வையின்னா வச்சுட்டேன். டிஸ்க் வாங்கிட்டாளாமா? வாங்கிட்டாளா? உங்களை எல்லாம் பதட்டப்படாம இருக்க சொன்னா. கவலைப்படாதீங்க அத்தை, திவ்யாவை எப்படியும் காப்பாத்திடலாம். எனக்கு அது போதும்மா. திவ்யாவையும் திவ்யா வயித்துல இருக்க நவீனையும் காப்பாத்திட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே திவ்யான்ற பேஷண்ட் எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? அட்மிட் ஆயிருக்காங்களே அவங்க தானே? யா. நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே திவ்யான்ற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரிசப்ஷனில் கேட்டதுக்கு லெஃப்ட் சைட் செகண்ட் ரூம்னு சொன்னாங்க, இதானா? நீங்க யாரு? நான் சிங்கப்பூர்லேருந்து டிஸ்க் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன புது கதை? லக்ஷ்மி, உன் ஃப்ரெண்ட் அனுப்பிச்ச ஆளா இருக்குமோ? அவங்க ஃப்ரெண்டா? ஆமா தம்பி, இவன் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி. பாட்டி இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி? திவ்யா ஆபரேஷனுக்கு டைம் ஆகுது இல்லையா? அந்த டிஸ்க கொடுக்குறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. நான் தான் திவ்யாவோட மாமியார். ஓ ஓகே. நான் திவ்யாவை ஒரு தடவை பார்க்கணுமே. டிஸ்க் வந்துருச்சுங்களா? டாக்டர், டிஸ்க். இத கையில வச்சுட்டு என்ன பண்றீங்க? உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஐம் சாரி, அதுக்கு நான் தான் காரணம். இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. முக்கியமான ஒரு விஷயத்த தெரியாதவங்க கையில் கொடுக்கக்கூடாது இல்லையா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல. நர்ஸ், பேஷண்ட்டை ரெடி பண்ணி ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். என்ன தம்பி இது? டாக்டருக்கு முன்னாடி தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதானே உண்மை. அஜய், நீ எப்படா வந்த? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிக்கிறேன்னு சொல்லி அழகா சொதப்பிட்டீங்க. உங்களால உங்க அத்தனை பேர் மனசையும் நான் கஷ்டப்படுத்த வேண்டியதா போச்சு. ஐ எம் வெரி சாரிடா. இட்ஸ் ஓகே. இவன் உங்க பையனா? ஆமா. கடைசியில உங்களால திவ்யா உயிர் பழைக்க வேண்டியதாயிடுச்சு. என் மேல உனக்கு இருக்கிற கோபத்தை காரணம் காட்டி திவ்யா வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சிடாத. உங்களால உயிர் பழைக்கிறத விட சாகிறது எவ்வளவோ மேல். அப்பா, இவங்க எனக்கு யாரு? உன் பெரியம்மா. ஓ, இவங்க தான் அவங்களா? பெரியம்மா, டாக்டர் கிட்ட டிஸ்க கொடுத்தாச்சு. இனிமே உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் சாரி. அதனால ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஆபரேஷன் முடிஞ்சோடனே பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. அப்பனுக்கு இருக்கிற திமிர் அப்படியே உனக்கு இருக்கு. எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இப்படி கரிச்சு கொட்டுறீங்க. உங்களுக்கு திமிர் அதிகமா, எனக்கு திமிர் அதிகமா? அஜய், நாம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நாம போகலாம். எதுக்கு வந்தது வராம இவ வாயில விழுந்துக்கிட்டு? வா. பெரியம்மா, வரட்டா? ஏ லதா, கௌதமி எங்க எங்கன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற. எங்க அவ?
எல்லாம் வருவா, வந்து சாப்பிடுங்க வாங்க. டேய் விவேக், நீயும் வந்து சாப்பிடேண்டா. நான் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நீ இப்படி அலட்சியமா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னைக்கு நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறேன்னு தெரியல. அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, போதுமா? இப்போ எதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போனா? அவளா போனாலா இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து அனுப்பி வச்சிங்களா? கத்தாதீங்கப்பா. அவங்க அக்கா புருஷன் பரத் இறந்துட்டானா, ஃபோன் வந்துச்சு அதனால போனா. பரத் இறந்துட்டானா? ஆமா, அப்படிதான் சொன்னா. அம்மா டிஃபன் எடுத்து வைமா. டேய், சம்பந்தி வீட்டுல சாவு விழுந்திருக்கு, துக்கம் விசாரிக்கிறது கூட நீங்க போலியா? ஆமா, அவங்க வீட்டுல பொண்ணு எடுத்தது பெரிய துக்கம் தான், இதுல சாவுக்கு வேற போறாங்க. அடி பாவி, என்ன கல் மனசுரி உனக்கு. டேய், இது உனக்கு கூட தப்புன்னு தோணலையா? அப்பா, உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. அதை விட்டுட்டு எங்களை இம்சப்படுத்திட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு அந்த வீட்டு உறவே வேணாம்னு நினைக்கிறோம். ஏண்டா கேவலமான பிறவிகளாடா நீங்க? அங்க எவ்வளவு பெரிய துக்கம் நடந்திருக்கு, அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம உட்கார்ந்து கொட்டிக்கிறீங்க. அம்மா பாத்தீங்களா, நான் சாப்பிடுறது கண்ணு வைக்கிறாரு. கண்ணு வைக்கிறாங்க. டேய், நீங்க எல்லாம் பண்ற பாவ கணக்கு லிஸ்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு ஆண்டவன் ஒட்டு மொத்தமா உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறானோ தெரியல. எப்படியோ போங்க, நான் மட்டுமாவது போய் அந்த துக்கத்துல கலந்துக்கிட்டு வரேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு பாப்பா. எனக்கு இப்போதாம்மா விஷயமே தெரிஞ்சது. உன்னை காணுமேன்னு நான் திரும்ப திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற நல்லவங்க எனக்கு விஷயத்த சொன்னாங்க. என்னம்மா நடந்துச்சு? நேத்து தான் மாமா சவுதியில இருந்து வந்திருக்காரு. வந்தவர் வீட்டுக்கு கூட வரல, வர வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். ஐயோ, வாழ வேண்டிய வயசுல இப்படி ஆயிடுச்சம்மா. எங்க அக்கா ரொம்ப பாவம் அம்மா. எப்பவுமே சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. இனிமே அவங்க சிரிச்சு நான் பாப்பேனான்னு எனக்கு தெரியல. பரத் மாமா மேல எங்க அக்கா உயிரே வச்சிருந்தாங்க மாமா. அம்மாடி, அழக்கூடாதுமா. இனிமேதான் நீ உன் அக்காவுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்கணும். நீ அடிக்கடி வீட்டுக்கு போய் உன் அக்காவை பார்த்துட்டு வாமா. எங்க அக்காவை வெறுநத்தியோட பாக்குற தைரியம் எனக்கு இல்ல மாமா. ஏய், எழ வீட்டுல ஒப்பாரி வைக்கிறத விட்டுட்டு இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. அவன் நிம்மதியா சாப்பிடுறதா வேணாமாடி? ஏய், எதுக்கு இப்ப கோவப்படுற? ஏன் இப்ப கத்துற? இவ அழறதா உங்க 2 பேருக்குமே சங்கீதமா இனிக்கும் இல்ல? அவ அழறத கேட்டுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதானே? பேசுறாப்பா. மா, இதுங்க இப்படிதான் ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கோம். நீ உள்ள போமா, போ. அப்பா, அந்த போன் எடுங்க. போன் தானே எடுக்கிற? நீ கட்டுக்கு என்ன மாப்ள, எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணி எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, மேட்டருக்கு வருவோம். நேற்று நைட்டு நீங்கள் அபியை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னீங்க. அதை நம்பி நானும் பார்ட்டிக்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஆனால் நீங்கள் சொதப்பிட்டீங்க மாப்ள. சரி பரவாயில்ல, ஒரு தடவை மிஸ் ஆகிறது சகஜம்தான். நான் போய் சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு கொண்டு வந்துடுவீங்களே? ஏய், யாரா நீ? நீங்க யாரு? மாப்பிள்ள எங்க? டேய், பேரை சொல்ற, யாரா நீ? ஹலோ ஹலோ. டேய் டேய், கட் பண்ணிட்டான் ராஸ்கல். டேய், என்னமோ உன் பிள்ளைய ரொம்ப உத்தம யோகியன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, இப்ப போன்ல யார் தெரியுமா? யாரு? குழந்தை அபிய கடத்த சொல்லி உன் புள்ள கிட்ட சொன்னவன். அப்போ குழந்தை இவர்தான் கடத்திருக்காரா? ஆமாமா, குழந்தைய நேத்தே கொண்டு வந்து என்கிட்ட தரேன்னு சொன்னியே, எங்கடான்னு தெளிவா கேட்கறான். டேய், உண்மையை சொல்ற, குழந்தை எங்க வச்சிருக்க? அப்பா, குழந்தை என்கிட்ட இல்லப்பா. போய் சொல்லாதடா ராஸ்கல். தோளுக்கு மேல வளர்ந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? குழந்தையை கடத்துறதுக்காக பிளான் பண்ணி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க, அவனை அடிக்காம நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தையை கடத்தினா மட்டும் போதாது, அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தையெல்லாம் சேர்த்து கடத்துன்னு அவனை என்கரேஜ் பண்ண சொல்றியா? ஏய், மரியாதையா குழந்தைய எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்ல புரியா இல்லையா? அப்பா, நான் அவளை கடத்தணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா அவ இப்ப காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லப்பா. ஏய் விவேக், நான் மறுபடியும் கேட்கிறேன், உண்மையை சொல்லி குழந்தை எங்க கடத்தி வச்சிருக்க? அப்பா, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு குழந்தை எங்கன்னு தெரியாது. நீங்க பாரா, இந்த பிரச்சனையை நம்ம வீட்டோட முடிச்சுக்குவோம். போலீஸ் கேஸ்னு ஏதாவது போச்சு ரொம்ப பிரச்சனை ஆயிடும்.
இப்ப நீ சொல்லலைன்னா நான் கண்டிப்பா போலீஸுக்கு போவேன். சொல்றேன், குழந்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏங்க, அவன் தான் செய்யலன்னு சொல்றான்ல. ஏய், இது வரைக்கும் அவன் செஞ்ச தப்ப எதடி அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான்? எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இல்லைன்னு தான் சாதிச்சிருக்கான். ஏய், சொல்றா, அபி எங்கடா? அப்பா என்ன நம்புங்கப்பா, நான் அவளை கடத்திட்டு போல. கௌதமி நீயாவது நம்பு. உங்களை நம்புறதுக்கு பாழங்கணத்துல விழுந்து செத்துடலாம். ஐயோ, நான் என் நிலைமை உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? ஏய், இப்ப அபி எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? சரி சொல்றேன், விடுங்க. சொல்லு. சட்டையில இருந்து கையெடுங்க. எனக்கு இப்ப வேற வழி தெரியலப்பா. சாரிப்பா. டேய், டேய், விவேக். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, கௌதமி வீடுங்களா? ஆமாங்க, நீங்க? நாங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்க சொந்தக்கார குமார் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரு. ஐயோ, அவர் கடைசியா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே நீங்க வர முடியுமா? வரேங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. எப்ப வேணாலும் ஒரு உயிர் பெரியலாம். இது உடனே வரேங்க. மாமா, குமார் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உடனே கேன்சர் ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க. ஐயோ, எத்தனை பிரச்சனையை தான் சமாளிக்கிறது. சரி, இந்த விவேக் பிரச்சனை அப்புறம் பார்த்துக்குவோம். நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். வா. ஏய், உன் பையன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா அவன் அபியோட தான் வரணும். அவன் ஃபோன் பண்ணானா சொல்லி வை, இல்ல அவன் வந்து பேசிக்கிறான். வாமா.